இப்படி கூடி வரும்பொழுது தான் அந்த வல்லம் என்னாவது பெருசாகுது. நீங்கள் தனித்து இருக்கும்பொழுது வேற, நீங்கள் கூடி வரும்போது வேற. இது ஒரு சும்மா ஒரு காரியம் கிடையாது. இது தேவனோடு கூட நாம் தொடர்பில் இருக்கிற நேரம். ஓகே, திஸ் இஸ் டைம் that we are connecting with God in a specific way. அது நிறையா தடவை நம்ம ஆண்டவரோட கூட ஐக்கியத்தில் இருக்கிறோம், பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம அவர் கூட ஓகே அவரை பாடி துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த நேரம் ஒரு விசேஷமான நேரம். ஏன்னா குடும்பமாக வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆளுக்கிட்ட ஒரு பாயிண்ட், ஒரு ஒயரோடைய அந்த ஒரு ஒயருக்குள்ளே இருக்கிற அத்தனை கொப்பை, சின்ன சின்ன கொப்பஸ் இருக்கிறது தானே கொப்பை வயசு, அது ஒரு கொப்பை எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அதுக்கு ரீடிங் இருக்குது, இத்தனை வாட் சொல்லி அதோடைய கேபிளுடைய அளவு இருக்குது. அந்த ஒரு கேபிளுக்குள்ளே, ஒரு ஒயருக்குள்ளே ஒரு 6 சின்ன சின்ன கொப்பை இருக்குது வச்சுங்களேன். அந்த ஒரு கொப்பை எவ்வளோ கொண்டு போகுது, ஒரு காரியத்தை தான் கொண்டு போகும். அதே ஒரு 6 இருந்துச்சுன்னா 6உடைய பவர் வேறு. ஓகே, நார்மல் பேஸ், ஒரு நார்மல் வீட்டுக்குள்ள உயரம், இந்த மாதிரி ஃபேக்ட்ரியும் சரி, ஷாப் லாட்ஸும் சரி, அதோடைய ஒயரிங்கோட லெவல் வேறு. 3 பேஸ்னுவாங்க. 3 பேஸ்னால் அது இன்னும் கூட கரண்ட் தான் தாங்கும். நீங்கள் ஹெவி டியூட்டி மிஷின்ஸ்லாம் வச்சுருந்தா கூட அது தாங்கும். நீங்கள் சாதாரணமாக வீட்டில் அதெல்லாம் போட்டிங்கன்னா எரிஞ்சு போயிடும். ஒரு பெரிய எந்திரத்தை போய்ட்டு, மிஷினரியை போய்ட்டு உங்கள் வீட்டில் எடுத்து போட்டினீங்க, அது 1 பேஸ் 3 பேஸோடைய ஜாமான் அது தாங்காது, கடைசியில் அது ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் அந்த ஒரு ஒயரு, அந்த ஒரு பெரிய ஒயருக்குள்ளே ஒரு கொப்பை ஒயராக இருக்கீங்க. இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும் கூடி அந்த ஒரு பெரிய கொப்பை ஒயரால் உள்ள ஒரு 10-15 சின்ன சின்ன ஒயர் இருக்கும்பொழுது அதோடைய வோல்டேஜ் எவ்வளையோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆளும் கெதர் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, அது பெருசாகுது. இப்படி கூடி வரும்பொழுது தான் அந்த வல்லம் என்னாவது பெருசாகுது. நீங்கள் தனித்து இருக்கும்பொழுது வேற, நீங்கள் கூடி வரும்பொழுது வேறு. அதனால தான் சபை கூடி வருவதை என்னது விட்டு விடாதபடிக்கு ஆண்டு வேதத்தில் நம்மளை எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். ஓகே, ஆமென், ஆமென்.